Hi students, welcome to our channel. So தமிழ்நாடு engineering admission 2025க்கு ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் நம்ம கட் ஆஃப் அனலைசிஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இசிஇ கோர்ஸ்க்கு உங்களுடைய கட் ஆஃப் 150லேருந்து 180க்குள்ளே இருந்தது அப்படின்னா இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டாப் 50 காலேஜஸ் என்னென்ன, அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ் 2022, 23, 24 இந்த அகாடமிக் இயர்ஸில் எந்த அளவுக்கு கட் ஆஃப்க்கு வந்து இந்த காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் மாதிரி தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய நம்ம வீடியோஸ் தரப்போகிறோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் போடாமே பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 150லேருந்து 180 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து இசிஇ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு டாப் 50 காலேஜஸ். இதில் உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது, அண்டு அட்டானமஸ் காலேஜஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, எல்லாமே கலந்து வரும். இந்த டாப் 50 காலேஜஸ் அப்படின்றப்போ நான் வந்து வரிசையாக கொடுக்கல. நம்பர் 1 காலேஜ் இதுதான், நம்பர் 2 காலேஜ் இதுதான், அந்த ஆர்டரில் நான் கொடுக்கல. மொத்தத்தில் ஒரு 50 காலேஜ். சரியா? மொத்தத்தில் ஒரு 50 காலேஜ். நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு அது கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால அது நீங்களே பார்த்து உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்களே ஒரு அனலைசிஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 இப்போ நிறைய காலேஜஸ்க்கு வந்து நேம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால நான் உங்களுக்கு கோடு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறங்க. நீங்கள் காலேஜோட நேம் நோட் பண்ணுறதை விட கோடு நோட் பண்ணிக்கிறங்க, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2022ல் கட் ஆஃப் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்குது, அகைன் 24 போன வருஷம் அதிகமாக இருக்குது, ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சரியா? இந்த வருஷம் 25 கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து 1112 ஆர்எம்டி ஆட்டோனமஸ் திருவள்ளூர் 22ல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23ல் டிக்ரீஸ் ஆயிருக்கு, 24ல் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1113 ஆர்எம்கே ஆட்டோனமஸ் திருவள்ளூர், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் கம்மியாக இருக்குது, அகைன் 24ல் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் 1120 வேலம்மாள் ஆட்டோனமஸ் சென்னை 22ல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23ல் டிக்ரீஸ் ஆயிருக்கு, 24ல் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1128 ஆர்எம்கே ஆட்டோனமஸ் திருவள்ளூர் 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்கு, 24ல் மறுபடியும் அதிகமாக இருக்கு. 1140 ஜேபியர் இன்ஸ்டிடியூட் ஆட்டோனமஸ் காஞ்சிபுரம் 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்கு, 24ல் இன்னும் அதிகமாக இருக்குது. 1149 சென்ட் ஜோசப்ஸ் ஆட்டோனமஸ் சென்னை 22ல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23ல் டிக்ரீஸ் ஆயிருக்கு, அண்ட் 24ல் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1210 பனிமலர் ஆட்டோனமஸ் சென்னை 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்கு, 24ல் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 1216 சவிதா ஆட்டோனமஸ் காஞ்சிபுரம் 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்குது, அண்ட் 24ல் வந்து மறுபடியும் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. 1304 ஈஸ்வரி ஆட்டோனமஸ் சென்னை 22ல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்குது, 24ல் கொஞ்சம் லைட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தான். தென் 1309 மீனாட்சி சுந்தரராஜன் சென்னை 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்கு, அகைன் 24ல் அதிகமாக இருக்கு. 1311 கேசிஜி ஆட்டோனமஸ் சென்னை 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்கு, அகைன் 24ல் அதிகமாக இருக்கு. 1317 சென்ட் ஜோசப் ஆட்டோனமஸ் சென்னை 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்கு, அகைன் 24ல் அதிகமாக இருக்கு. 1324 ஸ்ரீ சாய்ராம் ஆட்டோனமஸ் சென்னை 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்கு, 24ல் மறுபடியும் அதிகமாக இருக்கு. 1419 ஸ்ரீ சாய்ராம் ஆட்டோனமஸ் சென்னை 22ல் அதிகமாக இருக்கு, 23ல் குறைஞ்சிருக்கு, 24ல் மறுபடியும் அதிகமாக இருக்கு. 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மாள் ஆட்டோனமஸ் சென்னை
ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா 22ல் அதிகமாக இருந்திருக்கு, 23ல் குறைஞ்சிருக்கு, 24ல் அதிகமாயிருக்கு எல்லாமே நம்ம பார்க்குறப்ப. அதனால நீங்களே பார்த்துக்கிறங்க. நான் ஜஸ்ட் காலேஜஸ் மட்டும் நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் 1516 தந்தை பெரியார் வேலூர். 2329 ரத்தினம் டெக் கேம்பஸ் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் 2369 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தர்மபுரி. 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆட்டோனமஸ் கிருஷ்ணகிரி. நெக்ஸ்ட் 2618 சோனா ஆட்டோனமஸ் சேலம். 2704 சிஐடி ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2706 டாக்டர் மகாலிங்கம் ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் 2708 ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2711 கொங்கு ஆட்டோனமஸ் ஈரோடு. 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2726 எஸ்என்எஸ் ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2727 ஸ்ரீ சக்தி ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2734 எஸ்என்எஸ் ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2735 கற்பகம் ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2736 டாக்டர் என்ஜிபி ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2740 ஹிந்துஸ்தான் ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2750 கேஐடி ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். 2751 கேஜிஐஎஸ்எல் கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். இதுல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி மட்டும் குறைஞ்சிருக்குது, மற்றது எல்லாமே கூட தான் செஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. 3701 கே ராமகிருஷ்ணா ஆட்டோனமஸ் திருச்சி. நெக்ஸ்ட் 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி திருச்சி. 3803 அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் திருவாரூர். 3819 சாரநாதன் ஆட்டோனமஸ் திருச்சி. 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் 4024 யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் தூத்துக்குடி. 4960 மெப்கோ ஸ்லங்க் ஆட்டோனமஸ் விருதுநகர். 5009 கவர்மெண்ட் காலேஜ் தேனி. 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. 5910 பிஎஸ்என்ஏ ஆட்டோனமஸ் திண்டுக்கல். 5986 வேலம்மாள் ஆட்டோனமஸ் மதுரை. முக்காசி காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரா தான் இருக்கும். மற்றதெல்லாம் சென்னை, திண்டுக்கல் இதெல்லாம் ஒன்று நமக்கு வந்திருக்கும். மற்றபடி எல்லாமே இங்கே தான். சரியா? ஸோ தட்ஸ் இட். அடுத்து உங்களுக்கு என்ன கோர்ஸ்க்கு வேணும், என்ன கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.